வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வந்து நம்ம திருப்பூர் ஒரு சைட்டில் வந்து போர் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எவ்வளோ ஆழம் போர் போட்டிருக்கோம், என்ன மாதிரி போட்டிருக்கோம், என்ன ப்ரைஸில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. சொல்லுங்கய்யா. அது வந்து 6.5 இன்ச்சு போரு, அது 7 இன்ச்சு பைப்பு. அது இது 10 இன்ச்சு. 10 இன்ச்சு. அந்த இருக்கிறதுல 12 இன்ச்சு ஓட்டி 10 இன்ச்சு பைப் இறக்கணும். இந்த இருக்குது. ஆமாம், இந்த இருக்குது. இந்த மாதிரி இறக்குவோங்க பெரிய இடத்துல. மண் லூஸ் மட்டும் எவ்வளோ இருக்கும் அவ்வளோக்கும் இது அதை ஓட்டுவோம். ஓ, லூஸ் மண் இருந்துச்சுன்னா இப்போ 12 இன்ச்சு போட்டு இது இறக்குவீங்க. 10 இன்ச்சு இறக்கும். நம்மளதில் அது மாதிரி இறக்கிருக்கோமா? ஒரு லென்த்து. ஆமாம், ஒரு லென்த்து 20 அடி. 20 அடி லூஸ் ஆயிலுக்கு வந்து 12 போர் போட்டு 10 இன்ச்சு பைப்பு இறக்கியிருக்கோம். இறக்கியிருக்கோம். 10 இன்ச்சு ஓட்டி 7 இன்ச்சு பைப்பு. 7 இன்ச்சு பைப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, போரில் ஃபஸ்ட்டு 12 இன்ச்சு போரை போட்டு 10 இன்ச்சு பைப் இறக்கியிருக்கீங்க. அது லூஸ் ஆயில் வரைக்கும் 20 அடி இறக்கியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து 20லேருந்து 40 அடி, அங்கிட்ட ஒரு 60 அடி வரைக்கும் 9 இன்ச்சு ஓட்டி 7 இறக்கியிருக்கீங்க. அதுக்கப்புறம் 6.5 ஓட்டி 7 ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டு விட்டேன். அது ஃபுல்லாக பாறை தான், தண்ணி நல்லா இருக்கு. இப்போ நம்ம இது பண்ணலாமா, கம்ப்ரஸ் பண்ணுவீங்களா? இப்போ நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். லாஸ்ட்டில் க்ளீன் பண்ணி தான் காட்டுவோம். இப்போ தண்ணி குடிச்சு பார்க்கலாமா? எப்போ குடிக்க முடியும்? நீங்கள் நாளைக்கு வேணா ஒரு பாட்டிலோ, இந்த பேர் பாட்டிலோ, இந்த கலர் பாட்டிலோ வாங்கி கட்டி விட்டு மோட்டர் ஓட்டி பார்க்கலாம். அப்போ இப்போ கம்ப்ரஸும் பண்ணியாச்சு. இதில் இப்போது அந்த போர் போட்டதை பார்த்துருப்பீங்க. போரை வந்து போட்டாச்சு, 150 அடிக்கு போட்டு இந்த போர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வேலை ஆரம்பிக்கும் போது மோட்டர் கனெக்ஷன் கொடுத்து இங்கே கொட்டாயை ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து கரண்ட் இழுத்துருவோம். இப்போ போர் போடுறது, இப்போ ஃபவுண்டேஷன் போடுறது எப்போ அப்படிங்கிறது, இந்த தண்ணி வந்து எப்போ இந்த பூமியில் நீர்மட்டம் குறையுதோ அப்போ தான் பண்ண முடியும். இது மினிமம் ஒரு 6 அடி குறையாத ஃபவுண்டேஷன் போட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால, இது தண்ணி ஏற்கனவே மேலேயே தண்ணி நல்லா ஊறுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் டிலே பண்ணி நாங்கள் ஆரம்பிப்போம். அந்த மாதிரி இருக்குது. பூஜை போட்ட உடனே எடுத்தோன்னே கொட்டாய் போட்டு ஈபிக்கு ரெடி பண்ணிக்கணும். பிளான் ஃபைனலைஸ் பண்ணோன்னா அப்ரூவல் கொடுத்து அப்ரூவல் ஃபாலோ பண்ணணும். அப்ரூவல் வந்தோடனே பேங்க் லோன் கொடுப்பீங்க. பேங்க்கில் உங்களுக்கு லோன் தரலாம் சொல்லுவாங்க. 2 வித லோன் வாங்குவாங்க. ஒன்று லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குவாங்க. சில பேர் லேண்டு வச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் லோன் வாங்குவாங்க. இப்போ நான் லேண்டு வச்சுருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு லோன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான அட்வைஸ் தான் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பேங்க் லோன் தரேன்னு சொல்லிடுவாங்க உங்கள் எலிஜிபிள் பேஸ் பண்ணி. ஆனால் வந்து நீங்கள் வந்து அப்ரூவல் ட்ராயிங்ஸ் மட்டும் கொடுத்தாக்கா லோன் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கு மேலே பேஸுக்கு மேலே 3 அடி ரைஸ் பண்ணி நீங்கள் வந்து பேஸு வரைக்கும் ரைஸ் பண்ண பிறகு அந்த ஃபோட்டோ கொண்டு கொடுத்தா தான் அதுலேருந்து ஒரு வாரம் சென்று தான் உங்களுக்கு பேங்க் லோன் கொடுப்பாங்க. அதனால் பேங்க் லோன் கொடுக்கறதுக்கு 2 விஷயம் பார்ப்பாங்க. ஒன்று அப்ரூவல், 2 பேஸ் மட்டும் போட்டிருக்கீங்களா பார்ப்பாங்க. அது 2 விஷயத்தை ரெடி பண்ணணும். நம்ம வந்து அப்ரூவலுக்கு பிளானை ஃபைனலைஸ் பண்ணிட்டு பூஜையை போடும்போது அப்ரூவல் கொடுக்குறோம்ல, அப்ரூவல் கொடுத்து ஒரு 40 நாளில் வரும். அதுக்கப்புறம் பேங்க் லோனில் கொடுத்தீங்கன்னா அது ஒரு 15 நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னா இதுவும் ஒரு 50லேருந்து 65 நாள் 70 நாள் வரைக்கும் ஆகும். அதாவது நம்ம பிளான் அப்ரூவல்லேருந்து பேங்க் லோன் கைக்கு வர வரைக்கும் அந்த 60 நாளில் நம்ம வந்து ஃபவுண்டேஷனை போட்டுடலாம். பில்டரோட கான்ட்ராக்டரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வாஸ்து பூஜை பண்ணிவிட்டு கொட்டாய் போடுறது, போர் போடுறது, ஃபவுண்டேஷன் போடுறது, இதெல்லாம் 60 நாளில் பண்ணிடலாம். இது நீங்கள் ஃபிசிக்கலாக 60 நாளில் வேலை பார்க்குறதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு காசு, அப்புறம் அந்த கொட்டாய் போட்டு ஈபி இழுக்கிறதுக்கு, அப்புறம் போர் போடுறதுக்கு, அப்புறம் கான்ட்ராக்டருக்கு கொடுக்கறதுக்கான பேஸுக்கான பேமெண்ட்டு, அந்த 4 பேமெண்ட்டு நீங்கள் பேசிக்காக ரெடி பண்ணி வச்சுக்கணும். அரௌண்டு நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொகை ஒரு 30 லட்சம் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 6 லட்சம் வரைக்கும் இந்த செலவு இருக்கும். அந்த செலவுக்கான பேமெண்ட்டை கையில் வச்சுக்கிறது நல்லது. வச்சுக்கிட்டு இந்த வேலையை ஆரம்பித்தோம்னா நம்ம அப்ரூவல் வந்துடும் கையில். அந்த அப்ரூவல் வந்து பேங்க் லோன் கையில் வர வரைக்கும் இந்த 6 லட்சம் செலவு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் குறைச்சலாக இருக்குது, ஷார்ட்டேஜாக இருக்குது, ஆனால் லோன் வேண்டிய இருக்குன்னா நீங்கள் பில்டரோட டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட அட்வைஸில், அவங்களுடைய சப்போர்ட்டில் நீங்கள் அந்த பேஸை ரைஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம இப்போ அடுத்த ஸ்டேஜில் என்ன வருதுங்கிறதுல அந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ இந்த போர் பண்ணுறாங்கள அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, அதை டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க, பயனடைங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். 5 அடி பாறை. 50 அடிக்கு மேலே வருதா பாறை? 55 வருது. 50 அடியில் வருது. 55 அடி 50 அடி பாறை சார். 5 அடி அதிகமாக வச்சு 55 அடி வரும்.
சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊரில் வீடு கட்டணும், உங்கள் இடத்தோட நீளம் அகலம் என்ன, எந்த திசையில் சைட் அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி வீடு கட்டணும், அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அனுப்பி வைங்க. அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சர் ட்ராயிங் சர்வீஸ் பண்ணி தரலாம். ஸ்கீம் ட்ராயிங்கு, வாஸ்து ட்ராயிங்ஸு, அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸு, இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் 3D வியூ அதெல்லாம் பண்ணி தரலாம். அது சாம்பிள் பார்க்கணுன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள், அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ட்ராயிங் சர்வீஸ்லாம் பண்ணி தரலாம். மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சர் ட்ராயிங்ஸோட உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்.